வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்பவே 10 நிமிஷத்தில் குயிக்காக வந்து ஒரு ஸ்டாண்டு நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கிற பொருளை வச்சே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து தொட்டியை வச்சு அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி வந்து கீழே இருக்கும், தொட்டிக்கு கீழே. அது காற்று போகிறதுக்கு இடம் இல்லாமல் என்ன ஆகும்னாக்கா அப்படியே சீலிங் ஃபுல்லாக ஊறி லீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒன்று கொட்டாங்குச்சி கொடுத்து வைப்பேன், இல்லைன்னா கல் கொடுத்து வைப்பேன், இல்லைன்னா ஏதோ நம்ம கையில் என்ன கிடைக்குதோ செலவு இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையும் செய்யணும், செலவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் அந்த விஷயத்தினால பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராகவே நான் யோசிப்பேன். நான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ட்ரைன்சில் மேட் போட்டு வச்சுருவேன். ஏன்னா வந்து தண்ணி நம்ம ஊற்றுனாலுமே கூட அந்த தண்ணி வந்து அந்த காற்றுல காஞ்சி போகிற அளவுக்கு நான் செட் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த இடம் வந்து ரொம்ப வந்து நாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பழைய தகரத்தை போட்டு தொட்டி வச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த தகரமே இட்டு போய் அது கீழே சாஞ்சிடுச்சு. சரி, இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். நமக்கு எனக்கு வந்து கார்டன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய டைம் பாஸும் அதுதான், என்னோடய ஃப்ரெண்டும் அதுதான். அதனால் வந்து அதை கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு அழகாக இருந்தால் தான் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். அலங்கோலமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் என்னோடய கார்டன் இப்போ வந்து அலங்கோலமாக இருக்குது. நான் ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்களா, ஒரு 2 பக்கம் கல் ஆலோ பிளாக் கொடுத்து அதுக்கு மேலே வேஸ்ட்டு கம்பி இருக்குது பாருங்கள். அந்த வேஸ்ட்டு கம்பியை எடுத்து நடுவில் வச்சு ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி பண்ணிட்டேன். அதே மாதிரி அது 3 ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு 2 இடத்துல பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். எதனாலனாக்கா ஒரு ஆர்வத்தோடு பார்ப்பீங்க இல்லையா? சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் எப்படி வந்து அழகாக 3 ஸ்டெப்பு ஸ்டாண்டு பண்ணியிருக்கேன். அதுவும் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கம்பி கல் வச்சு பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், விதைகள் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, கேரட்டு போட்ட விதைகள் எல்லாமே சூப்பராக அழகாக முளைச்சி அப்படியே நமக்கு இன்னும் வந்து நம்ம தோட்டத்தை பியூட்டிஃபுல்லாக ஆக்க போகிறேன். போட்ட விதைகள் எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க. கேரட்டாக இருக்கட்டும், முட்டைக்கோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் முட்டைக்கோஸ் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே சூப்பராக எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கனாக்கா பாலக்கீரை அதுவுமே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, முள்ளங்கி, இது மாதிரி நிறைய விதைகள் போட்டு எல்லாமே முளைக்கும் போது நம்ம மனசில் அப்படியே ஒரு சின்ன சந்தோஷம் அப்படியே துளிர் வருதுங்க. பாருங்களேன், பாலக்கீரை எவ்வளோ அழகாக எல்லா இடமும் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது என்னன்னாக்கா நான் லைன் போட்டு தான் வந்து அழகாக வந்து விதைகள் தூவி விட்டுருந்தேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் 2 மழையில் அது அப்படியே ஃபுல்லாக வந்து என்னாச்சு, நான் ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அங்கங்கே முளைச்சிருக்குதா சந்தோஷம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், முள்ளங்கி. இது பாருங்கள், அப்படியே சூப்பராக அப்படியே அழகாக ஜம்முன்னு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. நம்ம கையால் வந்து ஒரு மாடி தோட்டத்தில் காய் வந்து ஆரம்பிக்க போகிறோன்னு. இது சிகப்பு தண்டு கீரை. இதையுமே நான் வந்து விதைகள் தூவி வச்சேன். ஒரு 2 மழை பேஞ்சதுமே பார்த்திங்கன்னா துளிர் நிறையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து இது பாருங்கள், இது வந்து ஒரு அரைக்கீரை. இதுவுமே போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் போட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு. மழையில் வந்து எல்லாம் வீணாக போயிடுச்சு. இது விதைகளே போடலைங்க. விதைகள் போடாமலே இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது சரி, ஓகே, நம்ம வந்து என்ன தான் கவனித்தாலும் நான் வந்து நீ சொல்லியெல்லாம் வரமாட்டேன், நானாக வரேன் பாருங்கும்போது ரொம்ப ஹாப்பி தான். நீங்களாக வந்தாலும் சரி, நான் வர வச்சு வந்தாலும் சரி, எப்படியோ வந்தால் சரிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு கார்டனு. உள்ளெல்லாம் பாருங்கள், தக்காளி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் தண்ணி பற்றாமல் வாடி போயிருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி வந்து மாடியில் மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் போன வருடம் மாதிரி இந்த வருடம் வந்து மழை அவ்வளோவா பெய்யவே இல்லை. அதனால் வந்து நான் தான் அப்பப்போ மாடி தோட்டத்தில் வாடி போயிருக்கு. வெக்க காற்றுக்கு வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போவே வந்து கிளைமேட் மோசமாக போயிட்டுருக்குது. ஆனால் பாருங்கள், தக்காளி ஒரு 3 ரகமான தக்காளி விதைகள் போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே எல்லாமே துளிர் விட்டு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உள்ளே அங்கங்கே நிறைய பேர் என்கிட்ட விதைகள் கேட்குறாங்க. விதைகள் கேட்குற யாருமே வந்து ஃபுல்லாக வந்து
கரெக்டான அட்ரஸ் கொடுக்கறதும் கிடையாது. நான் வந்து வீடியோவில் அறிவித்த சில நபர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 15 பேர்கிட்ட அறிவிச்சிருக்கேனாக்கா அதில் ஒரு 4 பேர் 5 பேர் தான் விதைகள் கேட்டிருக்காங்க. நான் அது மட்டும் தான் பேக் பண்ண போகிறேன். இந்த வாரம் வந்து வரும் வாரங்களில் கண்டிப்பாக வந்து யார் யார் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறாங்களோ அவங்களுக்குமே விதைகள் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது மல்லி போட்டு வரவே கிடையாது, அதனால் திரும்ப வேறு ஏதாவது ஒன்று போடணுன்ட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் சோளம் பாருங்கள், நான் ஊர்லேருந்து வந்து இப்போ ஒரு வாரத்தோட வளர்ச்சி தான் இது நீங்கள் பார்க்குறது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அசுர வளர்ச்சியுமாங்களா. அதுதான் விதைகள் போட்டு கரெக்டாக இன்னையோட 8 நாள் தான் ஆகுது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வந்திருக்குன்னு. இது பாருங்கள் செடி அவரை. செடி அவரையில் ஒரே ஒரு 4 விதைகள் போட்டு 1 தான் வந்திருக்கு. 4 விதைகள் போட்டு ஒன்றே ஒன்று வந்ததில் எத்தனை பிரான்ச்சில் வந்து பூ வச்சுருக்குதுன்னு பாருங்கள். அதனால் நான் இன்றைக்கி தான் என்ன பண்ண போகிறேன்னா, செடி அவரை, கோழி அவரை, அப்புறம் வந்து அப்புறம் என்னது தம்பட்டை அவரை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி தம்பட்டை அவரை ஒரு 6 போட்டேன். 6 போட்டதில் 3 முளைச்சிது, 3 முளைக்கல. அதனால் இன்னும் கொஞ்சம் போடுவோமேன்னு சொல்லிவிட்டு விதைகள் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். கோழி அவரை தான் என்கிட்ட கிடைக்கவே மாட்டேங்குது. பர்பிள் கலர் கோழி அவரை, அப்புறம் க்ரீன் கோழி அவரை தான் கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் யார்கிட்டையாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கிட்ட அனுப்பிட்டு என்கிட்ட இருக்கிற விதைகளில் ஒரு சில விதைகள் நீங்கள் இலவசமாகவே பகிர்ந்துக்கோங்க. இது ஒருவருக்கு ஒருவர் பண்ணுற மாற்ற முறை மாதிரி தான். இப்போ நான் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்த மாதிரியே எனக்கு வந்து சேரும். அதே மாதிரி நான் இதுக்காக வந்து நீங்களுமே அலைய வேணாம். என்கிட்ட இருக்கிற நிறையா வெரைட்டி ஆஃப் விதைகள் வந்து உங்களையும் தேடி வரும். வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீங்கள் ஷாப்பிங்கே போகாமல் உங்கள் வீடு தேடி வரும். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, என்கிட்ட இல்லாத விதைகளை உங்ககிட்ட இருந்தால் அனுப்பிட்டு என்கிட்ட, அதாவது நீங்கள் வந்து 1 2 விதைகள் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு 10 ரகமான விதைகள், 15 ரகமான விதைகள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். இந்த கார்டனெல்லாம் வந்து இப்படியே எம்டியாக இருந்தது. தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரமாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். இந்த கார்டனை வந்து அதை க்ளீன் பண்ணேன், இதை க்ளீன் பண்ணேன். டே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னாக்கா என்னோடய பழைய கார்டனை நான் வந்து திரும்ப பார்க்குற வரைக்குமே எனக்கு வந்து சாப்பாடு தண்ணி இல்லாத அளவுக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு, அதனால தான் இன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர ஃபீவரு. நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக பழைய வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சல்லையே நான் வந்து வேலையும் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பிடித்த விஷயம், சும்மா வந்து ஏன் படுத்துட்ருப்பானே, கொஞ்சம் நல்லா மாத்திரை போடுறது, கொஞ்சம் நல்லானாக்கா மாடி தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இப்படியே தான் தைலம் போடுறது, மாத்திரை போடுறது, வேலை செய்கிறது. ஏன்னா வேறு யாருமே எனக்கு ஹெல்ப்புக்குன்னு ஆள் கிடையாது. முடியாமல் இருந்தால் கூட நானே தவண்டு போயிட்டு தண்ணி நானே தான் குடிச்சிக்கணும். முடியலனாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, அது என்ன ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இதுக்கு போனால் கூட எனக்கு நானே தான் பார்த்துக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணுங்கிற மாதிரி வீட்லேயும் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து முடியலன்னா ஹோட்டலில் வாங்கிக்குவேன். முடிகிற நேரம் வந்து நம்ம வீட்டிலையே மாவு அரைச்சி தோசை ஊற்றி ஒரு இட்லி பொடியாவது வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கணும். இல்லை ஒரு ரசம் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு, தயிர்னா உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி சிம்பிளாக அந்த முடியாத நேரத்தில் அப்படி பண்ணிக்குவேன். அப்படி தான் வந்து நாட்கள் ஓடுது. இப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷம்னாக்க இந்த கார்டன் ஒன்று மட்டும்தான் இந்த எனக்கான ஒரு சின்ன சந்தோஷம். கார்டன் மட்டும் எனக்கு இல்லைனாக்கா கண்டிப்பாக பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. ஏன்னா இந்த தனிமை ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவரும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, அப்புறம் பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. எனக்கான நேரம் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருக்கும். அதாவது மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி மன அழுத்தம், டிப்ரெஷன் நிறையாவே யோசிப்பேன். வேலை இல்லைனாக்கா கண்டதெல்லாம் யோசிக்க தோணும் இல்லையா? அந்த மாதிரி கண்டதெல்லாம் யோசித்து நமக்கே நம்ம வந்து ஒரு மென்டல் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் வந்து இப்போ இந்த மாடி தோட்டம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. யாரும் எப்படியோ போயிட்டு போகிறாங்க. நமக்கு வந்து நம்ம சந்தோஷம், நமக்கு ஹஸ்பண்டு, நம்ம குழந்தை நல்லா படிக்க வைக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் நல்லா வேலைக்கு போகிறாங்களா, நம்ம அன்னாடும் வந்து ஒரு ரொட்டீன், நம்ம வேலையை நம்ம கஷ்டப்படுற நேரம் யாரும் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் நமக்கான வேலையை நாமளே செஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அதனால் வந்து நான் அன்றாடம் வந்து எனக்கான வேலைகளை நானே பார்க்குறது,
எனக்காக வந்து தே அதாவது காய்கறி கடைக்கே நான் போகாமலே வந்து வீட்டிலேயே என்ன கிடைக்குதோ அது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வீட்டில் சமையல் பண்ணிடுவேன். எப்போ வாரத்துக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 4 நாளோ 3 நாளோ கண்டிப்பாக கீரை எடுத்துருவேன் நம்ம மாடி தோட்டத்தில். அப்படியே களச்செடி மாரி அங்கங்கே கீரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக ஏதோ ஒரு கீரை பெரண்டை துவையலோ பெரண்டையோ இலையோ இல்லைன்னா வந்து அரைக்கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை அப்படின்னு நமக்கு மணத்தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்திலேயே எடுத்துடுறதுனால எனக்கு கடைக்கு பெருசாக போக வேண்டியதெல்லாம் இருக்காது. வாரத்துக்கு ஒரு வாட்டி வெங்காயம் தக்காளி வாங்கி வச்சேன்னா அது வந்து எனக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக வந்து மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷம், 2வது உடல் உழைப்பு இருக்கும், 3வது டிப்ரெஷன்லேருந்து வந்து கண்டிப்பாக நீங்கள் 100% வந்து போயிடும் உங்களுக்கு. எதை பற்றி யோசிக்க தோணாது உங்களுக்கு. இன்றைக்கி வந்து இந்த வேலை பார்க்கணும், நாளைக்கு வந்து அந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாகவும் வந்து இந்த ஒரு நேரம் போகிறதுக்கான வழிவகுக்கிற முறைகள். எல்லாருமே மாடித்தோட்டம் ஆரம்பிங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய்.